அதற்கு அவர் சொல்கிறார் எப்படி என்றால், அக்ஷா ஐயஅதியனி மலக்குல் மௌத் வ அன நாயிமுன், நான் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். வலாக்கின் உரீது ஐயஅதியனி மலக்குல் மௌத் வ அன அலா அமலின் சாலிஹின், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் சாலிஹான அமல் செய்கின்ற நிலையில் என்னை வந்தடைய வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று இமாம் மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، وصلى الله وسلم وبارك عليه وعلى آله وأصحابه ومن سار على نهجه واقتفى أثره إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அல்லாஹு தாலாவை புகழ்ந்து அவனது இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கூறி இந்த மஜ்லிஸை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆனிலே ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்தல் என்பது மூமீன்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். இப்படியான வசனங்கள் குர்ஆனிலே நிறைய இருக்கிறது. நபியை நீங்கள் நினைவூட்டுங்கள், ஞாபகப்படுத்துங்கள். ஆகவே ஞாபகப்படுத்தல், நினைவூட்டல் என்பது மூமீன்களுக்கு பயனளிக்கும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதற்கு அமைவாக அடிக்கடி இப்படியான முதாக்கராக்கள் செய்வது நமது ஈமானை பலப்படுத்தி கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக இது இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே இப்படியான சபைகளுக்கு ஏராளமான சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மஜ்தமஅ கௌமும் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், இந்த ஹதீஸ் அடிக்கடி பயான்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஞாபகப்படுத்தப்படும். அல்லாஹுடைய வீட்டில் இருந்து கொண்டு யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூன பைனஹும், அவர்கள் குர்ஆனை ஓதி படிக்கின்ற அந்த நிலை. ஒரு கூட்டம் அல்லாஹுடைய மாளிகையில் இருந்து கொண்டு குர்ஆனை ஓதி அதை விளங்கிக் கொள்கிற நேரத்திலே அல்லாஹு தாலா அந்த சமூகத்திற்கு இல்லா நஸ்ஸலத் அலைஹிமு ஸகீனா, அல்லாஹு தாலா அந்த சமூகத்திற்கு அவனுடைய சக்கீனத்தை இறக்குகிறான். வஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, இந்த சபைக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் வருகிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்களும் இந்த சபையில் இருக்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹ், அல்லாஹு தஆலா அவனது மலக்குமார்களிடத்தில் இந்த சபையில் இருக்கிறவர்களை பற்றி பேசுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறார்கள். எப்படி என்றால் உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போவீர்கள். இந்த சபையிலே யார் சும்மா சாதாரணமாக எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறார்களோ
அவர்களுக்கு கூட அல்லாஹு தாலா இந்த சபை முடிந்து கலைந்து செல்கிற போது கூமு மஃபூரன் லக்கும், சபை முடிந்து செல்கிற போது நீங்கள் எல்லோரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக கலைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி ஒரு மகத்தான ஒரு சபைதான் இந்த சபை. அல்லாஹுவை பற்றி பேசப்படுகின்ற சபை, அவனுடைய தீனை, அவனுடைய ஷரீஅத்தை பற்றி பேசப்படுகின்ற இந்த சபைக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பெருமானமும் பெருமதியும் இருக்கிறது. ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே உண்மையிலே நாம் நமது இறுதி முடிவை சிறப்பானதாக ஹைரானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்று சில செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே மனிதர்கள் பொதுவாக எல்லாவற்றிலும் சிறந்ததை எதிர்பார்ப்பார்கள். சிறந்த முடிவு கிடைக்க வேண்டும் என்பதில் நம் எல்லோருக்குமே நம்முடைய எதிர்பார்ப்பு அதுவாகத்தான் இருக்க முடியும். ஒரு பரீட்சை எழுதுகின்ற மாணவன் சிறந்த ஒரு பெருபேற்றை எதிர்பார்ப்பான். ஒரு வியாபாரி சிறந்த முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும், அதில் தான் வளர்ச்சி காண வேண்டும் என்பதை ஒரு வியாபாரி எதிர்பார்ப்பான். இப்படி எல்லா வகையான சாராரும் சிறந்த முடிவுகளை எதிர்பார்ப்பது என்பது அது ஒரு ஃபித்ராவாக இருக்கிறது. ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நமது இறுதி முடிவும் சிறந்ததாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். நமது செயல்களை வைத்துத்தான் அல்லாஹு தாலா நமக்கு கூலி கொடுக்கிறான். அதிலும் குறிப்பாக நாம் இறுதி நேரத்தில் செய்கின்ற செயல்கள், நமது இறுதி முடிவை வைத்துத்தான் மறுமையில் நமக்கான கூலி வழங்கப்பட இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது. 6607 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம், நமது ஒவ்வொருவருடைய இறுதி செயல்களை வைத்துத்தான் அல்லாஹு தாலா அவர்களுக்கான கூலியை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். ஆகவே சகோதரர்களே, நமது இறுதி செயல், குறிப்பாக நமது செயல்களை நாம் அழகுபடுத்துகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அதுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது. நமது இறுதி முடிவு என்பது, நான் இந்த இடத்தில் சொல்ல வருகிற செய்தி, நாம் மரணிக்கின்ற நேரத்தில் நல்ல செயல்களோடு மரணிக்க வேண்டும். நல்ல செயல்கள் செய்து கொண்டிருக்கிற போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை நோக்கி வர வேண்டும். நாம் அழகிய செயல்களோடு மரணிக்க வேண்டும். இதுதான் நமது இறுதி முடிவை நாம் சிறப்பாக்கிக் கொள்வதற்கான ஒரு பகுதி. ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல செயல்கள் செய்து கொண்டிருக்கிற நிலையில் மரணிப்பவர்களுக்கான அந்தஸ்துகளையும் அவர்களுக்கான கூலியையும் நமக்கு ஏராளமாக சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்கள், சஹீஹுல் புகாரியிலே 1850 இலக்கத்தில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ஜிலே வைத்து இந்த சம்பவம் நடைபெறுகிறது. எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் ஒரே ஒரு தடவை ஹஜ் செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே குறிப்பாக அரஃபாவிலே வைத்து ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஒருவர் அவருடைய ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து அந்த ஒட்டகம் அவருடைய கழுத்திலே மிதித்து அவர் அந்த இடத்தில் உயிரிழந்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை பார்க்கிறார்கள். அரஃபாவுடைய இடம் மிக புனிதமானது, ஹஜ்ஜுடைய அந்த பகுதி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம், சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருக்கிற சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், இஹ்ஸிலுஹு பிமாஇன் வஸித்ரின், இவரை நீங்கள் இளந்த இலை தண்ணீரால் இவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள். வகஃபினுஹு ஃபீ ஸௌபைனி, இவருடைய இஹ்ராமுடைய ஆடையால் இவரை நீங்கள் கஃபன் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா தமஸ்ஸூஹு தீபன், இவருக்கு நீங்கள் நறுமணம் பூசாதீர்கள். வலா துஹம்மிர் ரஅஸஹு, இவருடைய தலையை நீங்கள் மறைக்காதீர்கள் என்று இந்த மரணித்த சஹாபியை எவ்வாறு குளிப்பாட்டுவது, கஃபன் செய்வது, அவரை எவ்வாறு அடக்குவது என்கிற அந்த ஒரு முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்போ இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்னல்லாஹ யபஅஸுஹு யௌமல் கியாமத்தி முலப்பன், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இவரை அல்லாஹு தஆலா மறுமையில் எப்படி எழுப்பாட்டுவான் என்றால், தல்பியா சொன்னபடி இவர் மறுமையில் எழுப்பாட்டப்படுவார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ இவர்
தல்பியா சொன்ன நிலை, அரஃபாவுடைய இடத்திலே வைத்து நல்ல நல்ல செயல்கள் செய்து கொண்டிருக்கிற நிலையில் மரணிக்கிறார். இவர் எப்படி எழுப்பாட்டப்படுவார் என்றால், தல்பியா சொன்னபடி இவர் மறுமையில் எழுப்பாட்டப்படுவார் என்கிற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். அப்போ மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நாங்கள் இன்றைய கேள்விப்படுகிறோம், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற நிலையில் மரணித்தாராம், தொழுது கொண்டிருக்கிற நிலையில் மரணித்தாராம், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் மரணித்தாராம், ஏன் தூக்கத்தில் மரணித்தாராம். இப்படி பல்வேறுபட்ட மரண செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். வாகனத்தில் சென்றார், விபத்துக்கு உள்ளாகி அதிலே மரணித்து விட்டாராம் என்ற பல மரண செய்திகள் நமது காதுகளை வந்தடைகிறது. ஆகவே நாம் நமது இறுதி முடிவை, நமது மரணத்தை அழகுபடுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இப்போ மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் குறுகிய காலம் வாழுவதற்காக நாம் எத்தனையோ ஒழுங்குபடுத்தல்களை செய்கிறோம், எத்தனையோ வழிகளை நாங்கள் கையாளுகிறோம். குறுகிய கால வாழ்க்கைக்காக நன்றாக நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்காக அழகான ஒரு வீட்டை நாம் அமைக்கிறோம், அழகான ஒரு வாகனத்தை வாங்குகிறோம். இப்படி நாம் இந்த உலகத்தில் வாழுவதற்காக, நமது வாழ்க்கைக்காக எப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் அழகுபடுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அழகுபடுத்தி இந்த பகுதியை செய்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் மரணிக்கின்ற போது நல்ல அழகான ஒரு முடிவை அடைந்து மரணிக்க வேண்டும் என்பதையும் நாம் உண்மையில் ஒவ்வொரு கணமும் இந்த பகுதியை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எப்பொழுது மரணிப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆகவே நாம் அதிகமாக நல்ல செயல்களோடு, நல்ல அல்லாஹுவை திருப்திப்படுத்துகின்ற செயல்களோடு இருக்கின்ற போது அந்த மரணம் நம்மை வந்தடைய வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னன் ஹாத்திமா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் சிறந்த முடிவை கேட்கிறேன். அல்லாஹ்விடத்தில் நாம் அடிக்கடி பிரார்த்தனை செய்ய வேண்டிய பகுதியில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இது. யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் சிறந்த முடிவை கேட்கிறேன். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களை பாருங்கள், வரலாற்றிலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 17வது நாளிலே முனாஃபிக்குகளுடைய திட்டமிட்ட சூழ்ச்சியினால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இதனுடைய வரலாற்று பின்னணி மிக நீண்டது. சுருக்கமாக விஷயத்துக்கு வருகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற நேரம் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைய தினம் அவர் நோன்பும் பிடித்திருந்தார். மிகச்சிறந்த ஒரு சஹாபி, குலஃபா உர் ராஷிதூன்களில் 3வது ஹலீஃபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொன்ன மிகச்சிறந்த ஒரு சஹாபி. அல்லாஹுடைய மலக்குமாரே உஸ்மானை கண்டால் வெட்கப்படுகிறார்கள் என்று சொன்ன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற நேரத்திலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவுடைய 137வது வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ் என்று வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிற போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி சஹாபாக்களில் பெருவாரியான சஹாபாக்கள் நல்ல நிலையில் நாம் மரணிக்க வேண்டும் என்பதை ஆசை வைத்தார்கள். நிறைய துஆக்களையும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நல்ல நிலையில் மௌத்தாக வேண்டும், எனது இறுதி முடிவு சிறந்ததாக அமைய வேண்டும் என்பதில் நமது சஹாபாக்கள், சலஃபுகள் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அதற்காக துஆ செய்திருக்கிறார்கள். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, பாருங்கள், வரலாற்றிலே இன்னும் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவருடைய சீரா என்கிற கிதாபிலே உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மரண செய்தியை பற்றி பதிவு செய்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு இமாமாக, ஒரு ஹலீஃபாவாக இருந்திருக்கிறார்கள். பனு உமையாவுடைய மிகச்சிறந்த ஆட்சியாளர் என்று வரலாற்றிலே போற்றப்படுகின்ற ஒரு ஹலீஃபா தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள். ஹிஜ்ரி 99-100ஆம் ஆண்டு கால பகுதியிலே இவர் ஒரு ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ஹலீஃபாவாக ஆட்சி செய்கிறார்கள். ஆட்சி செய்கின்ற நேரம் இறுதி கட்டத்திலே இவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சூரா கஸஸுடைய 83வது வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிற போது இவர் மரணிக்கிறார். அல்லாஹு தஆலா தில்க தாருல் ஆகிரத்து நஜ்அலுஹா, சொர்க்கம் மறுமையினுடைய அந்த தங்குமிடம், அந்த வீட்டை பற்றி வரக்கூடிய அந்த வீடு பெருமை
பெருமை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்காகவும் இந்த உலகத்தில் ஃபசாதை ஏற்படுத்தாதவர்களுக்காகவும் அல்லாஹு தாலா மறுமையில் அந்த வீட்டை தயார்படுத்தியிருக்கிறான் என்கிற குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் இவர் மரணித்தார் என்கிற செய்தியை இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாமும் நல்ல செயல்கள் செய்து கொண்டிருக்கிற நிலையில் மரணிக்க ஆசைப்பட வேண்டும். உண்மையிலேயே அந்த அடிப்படையிலே ஏராளமான வரலாற்று செய்திகள், ஆதாரபூர்வமான வரலாற்று செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. நல்ல நிலையில் மரணிப்பது, அவர்களுக்கான கூலிகள் என்கிற பகுதி மிக விரிவானது. அதில் அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் மிகச்சிறந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆ என்கிற தூய்மையான கொள்கையை ஆதரித்து அவர் வாழ்ந்த காலப்பகுதியில் பெரும் கொள்கை குழப்பங்கள் ஏற்பட்ட காலம். அவர் பல பல நூல்களை அஹ்லுஸ் சுன்னாவை ஆதரித்து ஏனைய கொள்கை குழப்பங்களுக்கு எதிராக பல நூல்களை எழுதுகிறார். பல சந்தர்ப்பங்களில் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். யார்? இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள். அவர் ஹிஜ்ரி 661ஆம் ஆண்டு பிறந்து 728 மரணிக்கிறார். இவர் சிறையில் வைத்து மரணிக்கிறார். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சிறையில் வைத்து மரணிக்கின்ற நேரத்திலே இந்த செய்தியையும் இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் தான் அவர்களுடைய சீரா அலாமின் நுபூலா என்கிற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். எப்படி என்றால், இமாம் அவர்கள் சிறையில் இருந்து கொண்டு குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே சூரத்துல் கமரிலே வரக்கூடிய இறுதி வசனத்தை ஓதுகிறார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ நஹர் ஃபீ மக்அதி ஸித்கின் முக்ததிர், இந்த மலிக்கின் முக்ததிர் என்று வரக்கூடிய வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிற நிலையில் இமாம் அவர்கள் மரணித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்போ மதிப்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு குர்ஆனுக்கும் நமக்கும் இடையிலான நெருக்கம் இருக்கின்றது என்பதை கொஞ்சம் பரிசீலித்து பாருங்கள். உண்மையில் நாம் வாழுகிற காலம் ஸ்மார்ட் உலகத்திலே வாழ்கிறோம். நிறைய விஷயங்கள் ஸ்மார்ட்டாக நாங்கள் செய்வதற்கு விரும்புகிறோம். உண்மையில் நிறைய பேரிடத்தில் இருக்கிற பெரியோரு பலகீனம் என்னவென்றால், ரமலானில் மாத்திரம் குர்ஆனோடு நெருக்கத்தை ஏற்படுத்திவிட்டு ரமலான் முடிந்ததற்கு பிறகு குர்ஆனை விட்டும் தூரமாக கூடிய நிறைய பேரை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, குர்ஆனோடு ஒரு மூமீனுக்கு அதீத தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் வரலாற்றிலே நிறைய செய்திகளிலே காண கிடைக்கிறது. குர்ஆன் ஓதிய நிலையில் எத்தனையோ சஹாபாக்கள் மரணித்திருக்கிறார்கள், இமாம்கள் மரணித்திருக்கிறார்கள் என்கிற ஆதாரபூர்வமான செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே யோசித்து பாருங்கள், குர்ஆனுக்கு நாம் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள் கொடுக்கிறோம்? நாம் கண்ட காட்சிகளை, முசீபத்துகளை பார்ப்பதற்கு எத்தனையோ நேரங்களை நாம் மணித்தியால கணக்கில் ஒதுக்குகிறோம். ஃபேஸ்புக் பார்ப்பதற்கு நமக்கு பல மணித்தியாலங்கள், இன்னும் இருக்கிற நிறைய சோஷியல் மீடியாக்களில் இருக்கிற ஜாஹிலியத்தை பார்ப்பதற்கு நிறைய நேரம். நம்ம சொல்றோம் நேரம் போகுதும், நேரம் போறதே நமக்கு விளங்குதில்லப்பா, அவ்வளவுக்கு குயிக்கா டைம் போகுது இந்த போன்ல இருந்தா அப்படின்னு நாம சொல்லிக்கொள்றோம். இப்போ மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதே நேரத்தை நாம் குர்ஆனோடு கொடுக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக பதில் இல்லை என்று பெரும்பாலானவர்களுக்கு வரும். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் நல்ல நிலையில் மரணிப்பது என்பது, நல்ல சிறந்த முடிவுகளை நாம் அடைவது என்பது, இதில் நல்ல இபாதத்துகளோடு நல்ல நமது காலத்தையும் நேரத்தையும் நல்ல முறையில் கழிப்பதிலே தான் இருக்கிறது. நமது இறுதி முடிவு அதிலே தான் இருக்கிறது. பாருங்கள், அதே போல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் அஸ்ஸுஹூத் என்கிற கிதாபிலே ஒரு மிக முக்கியமான ஒரு இமாமை பற்றி எழுதுகிறார்கள். இவர் ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக பிரசித்தி பெற்ற ஒரு முஹத்திஸ், மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா எழுதுகிறார்கள். எப்படி என்றால், இவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வார்களாம், வல்லாஹி லவ் இஸ்ததஅது லா அனாம மா நிம்து, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹு தாலா மாத்திரம் எனக்கு தூங்காமல் இருப்பதற்கு சக்தியை தந்திருந்தால் நான் தூங்கவே மாட்டேன் என்று இவர் சொல்கிறார். அப்ப இவருடைய மாணவர்கள் கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் சொல்கிறார், எப்படி என்றால்,
அக்ஷா அன் யஅதியனி மலக்குல் மௌத் வ அன நாயிமுன், நான் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். வலாக்கின் உரீது அன் யஅதியனி மலக்குல் மௌத் வ அன அலா அமலின் சாலிஹின், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் சாலிஹான அமல் செய்கின்ற நிலையில் என்னை வந்தடைய வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று இமாம் மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களை பாருங்கள், நாம் உண்மையிலேயே இந்த விஷயத்திலே ஒரு கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை மிக சொற்பமானது. இந்த உலகத்துடைய இன்பங்கள், இந்த உலகத்துடைய பராக்கில் நாங்கள் அப்படியே மூழ்கிவிடக்கூடாது. நாம் நல்ல செயல்கள் செய்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் அதிலே கூடுதலாக நாம் செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சில இமாம்கள், சில நமது சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற நேரம் அபூபக்கர் அல் இஸ்மாயிலி என்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு இமாம், இவர்கள் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டிருந்த நிலையில் மரணித்தார் என்ற செய்தியை அதே இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய சீராவிலே பதிவு செய்கிறார்கள். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களை, இப்படி ஏராளமான செய்திகள் யோசித்து பாருங்கள். நாம் குறைந்தது ஓரிடத்திலே காலை மாலை திக்ருகள் பள்ளிவாயலிலேயோ அல்லது வீடுகளிலேயோ அல்லது நாங்கள் தொழில் செய்கின்ற எங்களுடைய வியாபார நிலையங்களிலேயோ எந்த அளவுக்கு நாங்கள் திக்ருகளோடு தொடர்பட்டிருக்கிறோம். இப்போ நமக்கு தொழுகை முடிந்தால் அவசரமாக திக்ருகள் தஸ்பீகள் செய்து விட்டு செல்கின்ற ஒரு வளமை இருக்கிறது. இப்போ உண்மையில் இந்த திக்ருகள் செய்கின்ற நிலையில் நாம் மரணிக்க வேண்டும் என்று ஆசை வைக்க வேண்டும். நான் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வர வேண்டும் என்பதை நாம் ஆசை வைக்க வேண்டும். அதே போல குர்ஆன், அதே போல ஸலவாத்துகள், இன்னும் இருக்கிற ஏனைய இபாதத்துகளில் இருக்கின்ற நேரம் நான் நல்ல இறுதி முடிவை அடைய வேண்டும் என்பதை நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். பாருங்கள், இமாம் இப்னு அஸ்ஸாகீர் என்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு முஹத்தீஸ், வரலாற்று துறையிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இமாம். நீ யோசிப்பீர்கள், என்ன கூடுதலாக இமாம்களுடைய வரலாறுகள் பேசப்படுகிறது என்று. இந்த வரலாறுகள் எல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் தான், ஆதாரமற்ற தகவல்களை நான் சொல்லவில்லை. ஆதாரபூர்வமான செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நமது வாழ்க்கைக்கு படிப்பினைக்காக, நாம் அதிலிருந்து நிறைய படிப்பினைகள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறுகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இமாம் இப்னு அஸ்ஸாகீர் ரஹிமஹுல்லா அவர்கள் லுஹர் தொழுது முடித்து விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் அவர் மரணிக்கிறார். அவருடைய கடைசி வார்த்தை கலிமா தௌஹீதாக இருந்தது என்று எழுதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அவர் சொல்கிறார், மரணிக்கின்ற நேரத்திலே, ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி அந்த வார்த்தையை சொல்லிவிட்டதுக்கு பிறகு அவர் மரணிக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது என்ன அர்த்தம் சொல்கிறது? ரதீது பில்லாஹி ரப்பன், என்னுடைய ரப்பாக நான் அல்லாஹுவை என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டேன். வபில் இஸ்லாமி தீனன், எனது மார்க்கமாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல வபி முஹம்மதின் நபியன் ரசூலா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனது தூதராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற இந்த 3 வார்த்தையையும் சொன்னதுக்கு பிறகு அவர் மரணிக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் நமது கால நேரத்தை நமது இந்த நல்ல செயல்கள் என்கிற பகுதியில் அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதரும் சொன்னபடி கால நேரங்களை கழிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழுகிற காலம் ஜமானுல் ஃபித்தன் என்று சொல்லப்படுகின்ற குழப்பங்கள் நிறைந்த காலத்திலே வாழ்கிறோம். டைமை எப்படியும் போக்கலாம் என்ற அந்த நியத்தோடு நாம் வாழாமல், இந்த பகுதியிலே நாம் காலத்தை நேரத்தை அநியாயமாக கடத்தாமல், சாதாரணமாக நாம் ஓய்வாக இருக்கின்ற நேரத்திலே பல்வேறுபட்ட நல்ல செயல்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்திலே நாம் கவனம் எடுக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை மிக சொற்பமானது, இந்த உலக வாழ்க்கை மிக அற்பமானது. குர்ஆனிலே அல்லாஹு தாலா பல இடங்களிலே உலக வாழ்க்கையை குறித்தும் பயன்படுத்துகிற ஒரு சொல்லாடல் தான் மதாஉல் குரூர், அற்பமானது, அழிந்து போகக்கூடியது என்றுதான் அல்லாஹு தாலா உலகத்தை பற்றி வர்ணனை செய்கிறார். ஆகவே இந்த உலகத்தை பற்றி நிறைய பேர் மிக தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ
இந்த உலகத்தில் பல 100 வருடங்கள் வாழ வந்ததைப் போல சிலருடைய வாழ்க்கையுடைய ஸ்டைல் இருக்கிறது. அப்படி அல்ல, சொற்பமான காலம், அதிலும் நாம் எப்பொழுது மரணிப்போம், அந்த மரணம் நம்மை எப்பொழுது வந்து அடையும் என்பது நமக்கு தெரியாது. உண்மையில் மரணத்தை பற்றி நாம் சிந்தித்து வைத்திருப்பது அது இப்போ வராது. நிறைய பேர் மரணத்தை பற்றிய முடிவை எப்படி எடுத்து இருக்கிறார்கள் என்றால், நான் என்றால் இப்போதைக்கு மரணிக்கிறல்ல, எனக்கும் மரணத்துக்கும் பாரிய ஒரு தூரம் இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. மரணம் என்பது மிக சமீபமாக இருக்கிறது, மரணம் என்பது மிக நெருக்கமாக இருக்கின்றது. ஆகவே அதற்கு ஏற்ற மாதிரி நமது வாழ்க்கையினுடைய சிஸ்டமை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அதிலும் குறிப்பாக குர்ஆனுடனான தொடர்பை நாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையிலேயே யோசித்து பாருங்கள், நாம் ஒரு குர்ஆனை, ஒரு முழு குர்ஆனை கடைசியாக ஓதி அப்படியே தமாம் செய்தது எப்பொழுது? யோசித்து பாருங்கள். கடந்த அது சென்ற ரமலானாக இருக்கும். பெரும்பாலானவர்களுடைய அந்த பதில் சென்ற ரமலானாக இருக்கும். அப்படி இருக்காமல் நாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10-15 நிமிடமாவது, குறைந்தபட்சம் சொல்கிறேன், குர்ஆனுக்கு நேரத்தை கொடுப்போமாக இருந்தால் இது பெரியோரு மன அமைதியையும் பெரியோரு உள திருப்தியையும் நமக்கு தரும். குர்ஆனுடனான நெருக்கம் பெரியோரு நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், நமக்கு இருக்கிற பிஸ்னஸ் ப்ரெஷரை குறைக்கும், இப்படி நமக்கு இருக்கிற ஏனைய மன அழுத்தங்களை குறைக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக நாங்கள் அல் குர்ஆனை பயன்படுத்த வேண்டும். அதை ஓத வேண்டும், அதில் இருக்கிற பொருள் உணர வேண்டும், அதில் இன்றைக்கு மொழிபெயர்ப்புகளை எடுத்து வாசிக்க வேண்டும். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதிலே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுங்கள். எப்பொழுது பார்த்தாலும் அந்த போனையே அப்படியே நோண்டி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு நாம் குர்ஆனை திறந்து முழு பகுதிக்குள்ளும் நம்மால் முடியுமான அளவுக்கு நாம் அந்த குர்ஆனுடனான ஒரு நேரத்தை கொடுப்போமாக இருந்தால் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு அருளை அதில் நமக்கு வைத்திருக்கிறார். அதே போன்று இந்த சில பிரத்யேக துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவைகளை எல்லாம் முடியுமான அளவுக்கு நாங்கள் மனனமிட்டு அதை நாங்கள் தினசரி ஓதி வர வேண்டும். யோசித்து பாருங்கள், காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய ஔராதுகள், துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். நாம் எத்தனை பேர் இந்த பகுதியில் கவனம் எடுத்து ஓதி வருகிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உண்மையில் காலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்ஸைனா வ பிக நஹ்யா வ பிக நமூத் வ இலைக்க நுஷூர். அதே போல அல்லாஹ் சய்யிதுல் இஸ்திக்ஃபார், மிக பிரபல்யமான ஒரு துஆ, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் خلقتني وانا عبدك என்று வரக்கூடிய காலை மாலையிலே ஓதக்கூடிய அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார், இவைகளுக்கான சிறப்புகள் நமக்கு தெரியும். ஆனால் நாம் அதற்கு நேரம் கொடுப்பது தான் மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும், நேரம் கொடுக்க வேண்டும். நமது முடிவை ஒரு சிறந்த முடிவாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சிறந்த நல்ல மரணத்தை நாம் விரும்ப வேண்டும். நல்ல நிலையில் நான் மரணிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் அடிக்கடி நம்முடைய உள்ளத்துக்குள் வந்து போய் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டும். அல்லாஹ் நல்ல செயல்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் என்னை மரணிக்க செய், பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் நான் மரணித்து விடக் கூடாது என்பதில் ஒரு மூமின் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற நிலையில் மரணித்து விடக்கூடாது, நன்மைகள் செய்து கொண்டிருக்கிற நிலையில் மரணிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அருமையாக சொல்கிறார்கள், யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலை. ஒருவர் எந்த நிலையில் மரணிக்கின்றாரோ அதே நிலையில் அவர் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதிலே கவனம் எடுக்க வேண்டும். நல்ல எங்களுடைய செயல்களை அழகுபடுத்த வேண்டும். செயல்களை அழகுபடுத்தி திக்ருகள், துஆக்கள், தஸ்பீஹுகள், குர்ஆன் திலாவத்துகள், ஸலவாத்துகள், இன்னும் இருக்கிற இதர சுன்னத்தான செயற்பாடுகள், சுன்னத்தான நோன்பு பிடிக்கின்ற வளமையெல்லாம் நாம் பழக்கி கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு அதை நாம் அறிவுரையாக சொல்ல வேண்டும். சுன்னத்தான நோன்பு பிடிக்கின்ற வளமை நிறைய பேரிடத்திலே இல்லை. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பதற்கான பயிற்சியை நாம் எடுக்க வேண்டும். அது நம்மை ரமலானுக்கு மிகப்பெரிய அளவிலே அது பெரியோரு பயிற்சியாக நமக்கு அமையும். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆரோக்கியம் இருக்கின்ற காலத்தில்
நல்ல அமல்களை நாம் துரிதப்படுத்த வேண்டும், அமல்களை அழகாக நாங்கள் செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை இழந்ததற்கு பிறகு அமலை பற்றி யோசிப்பதிலே எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஆரோக்கியம் இல்லாமல் பெட்டிலே இருக்கிற நேரம் மலசலம் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மை அறியாமல் வெளிப்பட்டு நமக்கு இன்னும் ஒருவர் துப்புரவு செய்கின்ற அந்த நேரம் வருவதற்கு முன்னால் நாம் நமது நல்ல செயல்களை அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். நிறைய பேர் கவலைப்படுகிறார்கள், பெட்டிலே இருந்து கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று அங்கலாய்க்கிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். எந்த பிரயோசனமும் இல்லை. அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்ற அந்த ஆரோக்கியம் என்ற பகுதியை சரியாக நாம் அதிலே கவனம் எடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக நமது இறுதி முடிவு சிறந்ததாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில் தான் நல்ல வடிவாக அமல் செய்ய முடியும். நல்ல நீண்ட சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜுதுக்கெல்லாம் நாம் நேரம் ஒதுக்கி அதிலெல்லாம் நீண்ட ருக்கு, நீண்ட சுஜூதுகள், நீண்ட திலாவத்துகள் ஓதக்கூடிய நிலை எப்பொழுது வரும் என்றால் நாம் நமது ஆரோக்கியம் என்கிற பகுதியை மிகச் சரியாக பயன்படுத்துகிற போது நாம் இந்த விஷயத்தை கையாண்டு கொள்ள முடியும். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதில் கூடுதல் கவனமிடுங்கள், யோசியுங்கள், திட்டமிடுங்கள். ஒரு சரியான திட்டமிடல், நேர முகாமைத்துவம், நேர திட்டமிடல் என்பது நம்ம இன்னும் அதை ஒழுங்குபடுத்தலை. அப்படியே சும்மா காலையில் எழும்பின உடனே சுபஹ் தொழுகிறோம், அப்படியே டைம் போகுது, துஹர் ஆகுது, பிறகு அசர் ஆகுது, மகரிப் ஆகுது, இசாவாகுதுன்னு இப்படியே காலம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, காலம் சுருங்குகிறது. நாம் அடிக்கடி எல்லோருமே பேசிக்கொள்ள செய்தானே எவ்வளவு வேகமாக காலம் போகுது பாருங்களேன். நான் சொல்லிக்கொள்கிறோம், இந்த இப்போதான் ரமலான் வந்த மாதிரி இருக்கின்ற திரும்ப ரஜபுல நிற்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளையால் ரமலான் வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அருமையாக சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான். காலம் நேரம் சுருங்காத வரைக்கும் மறுமை ஏற்படாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே காலமும் நேரமும் மிக சுருக்கமாக, மிக நெருக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இதற்குள் நாம் அமலை துரிதப்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்க்கைக்காக எவ்வளவோ துரிதப்படுத்தல்கள், எவ்வளவோ வேகம், எவ்வளவோ உத்வேகத்துடன் நாம் மிகச்சிறப்பாக இந்த உலக வாழ்க்கைக்காக செயற்படுகின்ற நாம் மறுமைக்காக அதீத ஒரு உழைப்பும் பாரிய ஒரு வேகத்துடனும் அமல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நேரம் நம்மை அறியாமல் பாஸாகி கொண்டிருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, அந்த விஷயத்திலே நாம் கவனம் எடுத்து நமது செயல்களை எல்லாம் அழகுபடுத்தி மரணிக்கிற நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த ஒரு உயர்ந்த தௌஹீதுடைய வார்த்தையோடு நாம் மரணிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையோடு யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்கிற ஆதாரபூர்வமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஆஹிரு கலாமி தஹலல் ஜன்னah. எவருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹாக இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன் தஹலல் ஜன்னah. இப்படி நிறைய ஹதீஸுகள். ஆகவே அடிக்கடி நமது நாவுகள் தஸ்பீஹ், தக்பீர், தஹ்மீதுகளை உச்சரிக்கின்ற நாவுகளாக இருக்க வேண்டும். அதற்கு நமது நாவை நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாவினால் நிறைய விபரீதங்கள் நடைபெறுகிறது. அது தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். நாம் நமது இறுதி முடிவை சிறப்பாக்க வேண்டும் என்றால் நமது நாளாந்த செயற்பாடுகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நல்ல செயல்களோடு நமது நாளாந்த செயற்பாடுகள் கழிய வேண்டும். நல்ல செயல்களோடு கழிகின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தாலா அதிலே மிகப்பெரிய ஒரு பரக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நமது உள்ளங்களிலே ஒரு தெளிவான ஒரு நியத்தை வைக்க வேண்டும். நான் மரணிக்கின்ற போது நல்ல மூமினாக, ஒரு சிறந்த மூமினாக நான் மரணிக்க வேண்டும், சிறந்த மூமினாக மரணிக்க வேண்டும். அதிலும் நல்ல செயல்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் நான் மரணிக்க வேண்டும் என்கின்ற அந்த நியத்தை உறுதியாக வைத்துக்கொண்டு அல்லாஹு தாலா நம் அனைவரையும்
நாம் அனைவரும் மரணிக்கின்ற போது நல்ல செயல்களோடு மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு சந்தர்ப்பத்தை தர வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.